எல்லாருக்கும் வணக்கம். அமர்நாத் ஃப்ரம் அமரிவி மோட்டார்ஸ் அடையார் ஷோரூம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்க் அண்ட் ட்ரம் பிரேக் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சர்வீஸ் வந்துருக்கு, ஒரு கொமாக்கி, ஒரு கமர்ஷியல் வண்டி, ஒரு லோடர் வண்டி, 2 வீலர் லோடர் வண்டி. ஸோ அது பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் சுத்தமாக மெயின்டைனே பண்ணல அவங்க கிட்டத்தட்ட 1 இயருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாத ஒரு டிஸ்க் பிரேக் கேலிப்பர் என்ன ஒரு நிலமையில் இருக்கும், எப்படி இருக்கும், அது ரீப்ளேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா கொமாக்கி லோடர் வண்டியில் வந்து எடுத்த ஒரு கேலிப்பரு. ஸோ வண்டி வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஓல்டு. ஸோ பார்த்திங்கன்னா பிரேக் பேட்ஸ் இன்னும் திக்னஸ் இருக்குது, ஆனால் பிரேக் சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால ஆயில் லீக் அவுட் ஆகிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த 2 பிஸ்டன் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரேக் பேடை புஷ் பண்ணும். இந்த 2 பிஸ்டனுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆகிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் டிஸ்க் பிரேக்ஸ்க்கு மினிமம் மெயின்டெனன்ஸ் நீங்கள் 6 months ஒன்ஸ் ஒரு வாட்டி பண்ணலன்னா இந்த கண்டிஷனுக்கு தான் ஆகும். சுத்தமாக உங்களுக்கு பிரேக் பிடிக்கும், பட் ஆனால் ஃபியூச்சரில் வர பிரேக் பேட் அதெல்லாம் ஒன்றுமே மாற்ற முடியாது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பிஸ்டன் 2 போச்சுன்னா, ஸோ இதை பிஸ்டன்னா இது இங்கே இருக்குது பாருங்கள், இது 2 தான் பிஸ்டன். இந்த பிரேக் பேடுக்கு பின்னாடி வர்றது இந்த 2 பிஸ்டனு ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்கு. ஸோ இது போயிடுச்சுன்னா இந்த கேலிப்பரே வேஸ்ட்டு தான். இதுதான் கேலிப்பர்னால் ஸோ கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தான். இது தூக்கி போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது வர அது ஆப்ஷனே கிடையாது. ஸோ டிஸ்க் பிரேக்ஸ் நீட்ஸ் ஃப்ரீக்வன்ஸ் மெயின்டெனன்ஸ். அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியே ஆகணும். அது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆல் த டிஸ்க் பிரேக் வெஹிக்கிள் யூசர்ஸ்.